ஜல்லிக்கட்டிற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ள நிலையில் தமிழக அரசியல் கட்சித் தலைவர்கள் தெரிவித்துள்ள கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். மத்திய அரசின் ஆணையை பற்றி நான் சொல்லலாம். ஆனால் சட்ட சிக்கல்களை பற்றியோ வழக்கின் விவரங்களை பற்றியோ அதற்கு தீர்ப்பை பற்றியோ என்னால் சொல்ல இயலாது. ஆனால் எது எப்படி இருந்தாலும் தடைகள் எந்த விதத்தில் வந்தாலும் எந்த சட்ட ரீதியாக வந்தாலும் அதை உடைத்தெறிந்து மக்களுக்கு ஜல்லிக்கட்டை கொடுப்பதற்கான முயற்சி மறுபடியும் மத்திய அரசு மேற்கொள்ளும். உடனடியாக மத்திய அரசு மாநில அரசும் உச்சநீதிமன்றத்தினுடைய தடை உத்தரவை நீக்குவதற்கு விலக்குவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். உச்சநீதிமன்றம் விதித்திருக்கக்கூடிய அந்த இடைக்கால தடை என்பது ஏற்படுவதல்ல. ஒரு பாரம்பரியமான விளையாட்டு வருகிற போது மேலை நாடு ஐரோப்பிய நாடுகள் கூட உங்களுக்கு இப்படிப்பட்ட மாடு விரட்டு என்பது பல வடிவங்களில் நடந்துகிட்டு இருக்கு. ஆகவே இது உச்சநீதிமன்றத்தினுடைய இடைக்கால தடை என்பது ஏற்படுவதல்ல. மத்திய அரசு மாநில அரசும் உடனடியாக தலையிட்டு பொங்கலுக்குள்ளாகவே மனு செய்து மீண்டும் வேறு விளையாட்டு நடத்துவதற்கான அந்த அனுமதியை பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வற்புறுத்துகிறேன். ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்து அதிர்ச்சி அளிக்கிறது. ஆனாலும் இதை நாங்கள் முன்கூட்டியே சொல்லியிருந்தோம். இதற்கு நீதிமன்றத்தில் ஏதோ தடை விதிக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று. இதற்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் பதிலாக ஒரு ஆர்டினன்ஸ் மத்திய அரசு போட்டிருந்தால் இன்னும் கொஞ்சம் பலமாக இருந்திருக்கும். ஆனாலும் உடனடியாக மத்திய அரசு நீதிமன்றத்திற்கு அணுகி இந்த தடையை உடனடியாக நிமிர்த்த வேண்டும், எடுக்க வேண்டும். இன்னும் மத்திய அரசு அனுமதி அளித்த போதே இதற்கு சட்டப்பூர்வமான பாதுகாப்பு இல்லை. ஆகவே ஒரு அவசர சட்டத்தை இயற்றி சட்டப்பூர்வ பாதுகாப்பை வழங்கி அனுமதித்தால் இந்த விழா இடையூறு இல்லாமல் நடக்கும் என்பதை ஏற்கனவே நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம். எதிர்பார்த்தது போல இப்போது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முழுக்க முழுக்க மத்திய மாநில அரசுகள் இரண்டுமே பொறுப்பேற்க வேண்டும். மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டி ஏமாற்றத்தை இன்றைக்கு அளித்திருக்கிறார்கள்.